ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடன் தீர்றதுக்காக ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை அம்மனை எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆடி மாதம்னாலே ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். கடன் தீர்றதுக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப சிறப்பான நாள். அன்றைக்கி நம்ம முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு கடன் அடைகிறதுக்காக நிறைய வழிபாடுகள் பண்ணுவோம். அதே மாதிரி ஆடி மாதத்தில் அம்பாலை இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம வழிபடும் போது நினைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நினைத்தபடியே நடக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த ஆடி செவ்வாய்க்கிழமை அம்பாள் கோயிலுக்கு போக முடிஞ்சிச்சுன்னா அங்கே போய் அம்பாளுக்கு நல்லா பால் அபிஷேகம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபடும் போது சிறப்பான பலன்கள் கிடைக்கும். கடன்கள் எல்லாம் தீரும், மனக்கவலை தீரும், கஷ்டம் போக முடியாதவங்க வீட்டிலையே அம்பாள் விக்கிரகம் இருந்துச்சுன்னா பால் அபிஷேகம் பண்ணி சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபடலாம். அம்மன் ஃபோட்டோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வெறும் சர்க்கரை பொங்கல் வச்சு மட்டும் வழிபடுங்க. கடன்கள் தீரும், சகலமும் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப சிறப்பான இந்த ஆடி முதல் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானையும் வழிபடுங்க, அம்பாலையும் வழிபடுங்க. முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடும் போது தீராத கடன் தீரும், கஷ்டங்கள் எல்லாம் தீரும். ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.